டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஏவோட எக்ஸாம் வந்துடுச்சு. ஸோ அந்த எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு வந்து ஆல் த பெஸ்ட். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டிருக்கேன், என்ன கொண்டு போகணும், என்ன கொண்டு போகக்கூடாது, அங்கே என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு எல்லாமே வந்து கேட்டிருக்கீங்க. உங்களோட மொத்த டவுட்டுக்கான விளக்கமாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். உங்கள் டவுட்ஸ் எதனால மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன்ல முதலாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தேர்வர்கள் தேர்வாணைய இணையத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட அனுமதி சீட்டுடன் தேர்வு மையத்திற்கு வர வேண்டும். அதாவது ஹால் டிக்கெட்டை வந்து கண்டிப்பா கொண்டு வரணும், கொண்டு வராமல் இருக்கக்கூடாது. ஸோ 1க்கு 2 காப்பியை நீங்க வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதை மறந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம தங்களது ஆதார் அட்டை, அதேமாரி கடவுச்சீட்டு, ஓட்டுநர் உரிமம், நிரந்தர அதாவது பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இல்லை ஆதார் கார்டு, இல்லை ஓட்டர் ஐடி, இந்த டாக்குமெண்ட்ஸில் ஏதோ ஒன்று நீங்கள் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு ப்ரூஃப்காக. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேர்வர்கள் அவர்களது ஒதுக்கப்பட்டுள்ள தேர்வு மையத்துக்கு தான் போகணும். அதாவது உங்கள் ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருக்க அந்த ஊருக்கு போய் அந்த எந்த சென்டர் சொல்லியிருக்காங்களோ அந்த சென்டரில் போய் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹால் டிக்கெட்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டருக்கு நீங்கள் போங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேவைப்பட்ட அதாவது தேர்வு கூடத்தில் வந்து ஆண் பெண் எந்த காவல்துறை இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, முழுமையாக பரிசோதனை செஞ்சு படுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, நம்மள அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, தேர்வர்கள் அவர்களது சொந்த நலன் கருதி கைபேசி உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்களை தேர்வு கூடத்திற்கு எடுத்து வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபோனு, இந்த ஸ்மார்ட் வாட்ச் அதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக வீட்டிலே வச்சுட்டு வந்துடுங்க. ஃபோன் மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் கூட வரவங்க இல்லைன்னா உங்களோட பேக்கில் வச்சு உங்களோட அந்த சேஃப்டி லாக்கர் வந்து நீங்கள் வச்சுட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேர்வர்களுடன் வரும் பெற்றோர் மற்றும் பிற நபர்கள் தேர்வு மையத்தின் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். என்ன அப்படின்னா, கூட வரவங்களோ இல்லை பெற்றோர் வராங்க, அவங்களோட பேரண்ட்ஸ் வராங்க அப்படின்னாலும் என்ன பண்ண மாட்டாங்க, தேர்வு கூடத்தில் அனுமதிக்க மாட்டாங்க, வெளியில தான் உட்கார்ற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பார்த்து கூட இட்டுன்னு போகிறீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணிக்கோங்க, இங்கே இருங்க அங்கே இருங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் நியர்பை எங்கே உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏதாவது இருக்காங்களோ அங்கே நீங்கள் வந்து இருக்க சொல்லலாம். இல்லை நீங்கள் வெளியிலே என்ன பண்ணலாம், தங்க வைக்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேர்வு கூட அனுமதி சீட்டில் தேர்வர்கள் அதாவது உங்களோட ஹால் டிக்கெட்டில் உங்களோட ஃபோட்டோ இல்லை அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. அதாவது தெளிவாக இல்லை அப்படின்னாலும் என்ன பண்ண மாட்டாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னாலும் கரெக்டாக ஒரு நல்ல பிரிண்ட்டாக தெரிகிற மாதிரியான ஜெராக்ஸை கொண்டு போங்க. வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களோட பெயர், முகவரி, பதிவேன் ஆகியவற்றில் குறிப்பிட்டு முறையான கையொப்பல் விட்டு தேர்விலேருந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹால் டிக்கெட்டில் எல்லாமே கிளியராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி நீங்கள் கொண்டு போகிற அந்த டாக்குமெண்ட் இருக்குல்ல, அந்த டாக்குமெண்ட் அந்த ஆதார், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதுலேயும் உங்கள் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேர்வர்கள் தன்னுடைய அசல் அட்டையை சரிபார்த்து நோக்கத்துடன் அரை கண்களை அதாவது கரெக்டாக இருக்கா, அடையாள அட்டை எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றது வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட் அதோட அசல் அதாவது ஒரிஜினல் தான் கொண்டு போகணும், டூப்ளிகேட் வந்து அதாவது ஜெராக்ஸ் கொண்டு போகக்கூடாது, அதோட ஒரிஜினல் தான் என்ன பண்ணணும், கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி வந்து ஒரு சென்டரில் வந்து கரெக்ட் டைமுக்கு கரெக்டாக ரீச் பண்ணிவிடுங்க. இப்போ 9:30க்கு எக்ஸாம்னா 8:30க்குலாம் அங்கே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. 2:30 அப்படின்னா 1:30 அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், 12:30 அது மாதிரி போகணும். இப்போ 9:30 ஆகுதுன்னா 12:30க்கு முடியுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு எக்ஸாம் ஆரம்பிக்கிறவங்க வந்து 1 ஹவருக்கு முன்னாடி அங்கே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன முக்கியமானது பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலை மற்றும் பிற்பகல் ஆகிய இருவேளைகள் நடைபெறும் தேர்வுகளில் பிற்பகல் தேர்வுக்கு தொடங்க திட்டமிட்ட நேரத்திற்கு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி வரணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இதில் வேற என்ன மெயினாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்கிட்ட கேட்ட ஒரு டவுட்டு, யார் கேட்டிருக்காங்க, எங்களோட ஃப்ரெண்டு தான். இந்தமாரி எனக்கு வந்து வாட்டர் பாட்டில் கொண்டு போகணும், எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, இந்த தண்ணி குடிக்காமல் நல்லா இருக்க முடியாது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக எப்படி அப்படின்னா, தேர்வு கூடத்தில் உள்ளே குடிநீர், தேநீர், காஃபி எதுவுமே நம்ம கொண்டு போகக்கூடாது. அப்படி உடல்நல குறைவுடன் தேர்வு எழுத வரும் தேர்வர்கள் வந்து தலைமை கண்காணிப்பாளர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க அனுமதியோட அங்கே இன்விஜிலேட்டர் வருவாங்களா, தேர்வு அறைக்கு வருவாங்களே, ஸோ அவங்கக்கிட்ட அவங்களோட டேபிளில் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமான தகவல். ஸோ உடல்நிலை குறைவாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, இல்லை டேப்லெட் எடுக்கணும், சாக்லேட் எடுக்கணும், ஏதோ சில பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம். ஓகேங்களா, அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் இந்த தெரிஞ்சதுன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோ ஷேர் பண்ணி இதெல்லாம் கூட இருக்குது, ஸோ நீங்கள் தான் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.
நெக்ஸ்ட் தேர்வர்கள் நேரத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டு அங்கே என்ன பண்ணுவாங்க, ஒலி வந்து எழுப்புவாங்க. ஸோ அதேமாதிரி ஒரு டைம் முடியுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அங்கே வந்து ஒரு பெல் சவுண்ட் கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் முக்கியமானது என்ன அப்படின்னா, உங்களோட சீட்டில் தான் போய் நீங்கள் உட்காடுறீங்களா அப்படின்னு டபுள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போங்க. ஓகேங்களா? அதேமாதிரி ஓஎம்ஆர் ஷீட்டில் கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தானா அப்படின்னு பார்த்துக்கோங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்க, தேர்வுகள் அனைத்து தேர்வுகளும் கண்டிப்பாக எல்லா தேர்வுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. வேற என்ன இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, சரி நான் எக்ஸாமுக்கு போகிறேன், என்ன கொண்டு போகிறது, எதுவுமே இல்லாமல் போகலாமா, வெறும் ஹால் டிக்கெட் மட்டும் எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்படி இல்லை. தேர்வர்கள் தேர்வு அறைக்குள் கருமை நிற மை கொண்ட பந்து முனை பேனா, அதாவது பிளாக் பால் பாயிண்ட் பென்னு தான் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட அனுமதி சீட்டு கூட சேர்ந்து எடுத்துகிட்டு போகலாம். அதேமாதிரி குறிப்பிட்ட அடையாள சான்றாலையும் ஏதேனும் ஒன்றினை ஒளி நகல் ஆகியவற்றை மட்டுமே எடுத்து வர அனுமதிக்கப்படுவார் அப்படி சொல்லியிருக்காங்க. மற்ற பொருட்கள் எதுவும் அனுமதி இல்லை அப்படின்னு கிளியராக சொல்லிட்டாங்க. உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு மறக்காம லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு புதிய சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோ.